அபு உபைதாவினுடைய விசேட அறிவிப்பும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மத்தியஸ்தர்களுக்கு ஹமாஸினுடைய தலைமைகள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும் நாளைய தினம் காசா தொடர்பான இறுதி முடிவுகளை வெளியிடப் போகும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலை பாதுகாக்குமாறு டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சும் முன்னாள் மொசாட் அதிகாரிகளும் இராணுவ தலைமை தளபதிகளும் லெபனானுக்கு உச்சக்கட்ட மிரட்டல்களை வழங்கியிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் லெபனானுக்குள்ளே அதிகரித்திருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகளை வெளிப்படையாக அறிவித்த பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனும் போர் அமைச்சரவையில் தன்னுடைய இறுதி கோரிக்கையை முன்வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிராந்திய அரசுக்குட்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 14க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஈராக்கில் உள்ள காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுக்கள் மூலமாகவும் இன்னும் ஏனைய ஈரானி ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்கள் மூலமாகவுமே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்க எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குர்திஸ்தானினுடைய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் தொடர்ச்சியான செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தன. மேலும் அதிகளவான இந்திய ஊடகங்களும் ஈரானி ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்களின் மூலமாகவே அமெரிக்காவின் இந்த தளங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான உண்மையான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்பான எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இதனாலேயே குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் என்னுடைய காணொளிகளில் நான் குறிப்பிடவில்லை. இருப்பினும் தற்போது குறித்த தாக்குதல் தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைகள் மீதும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகள் மீதும் பழியை சுமத்துவதற்காகவே இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுக்களையும் இன்னுமேனி எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. ஈராக்கிய இராணுவத்திலே PMF படைகள் இணைக்கப்படக்கூடாது என்றும் ஒட்டுமொத்த PMF படைகளும் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் எல்லாவிதமான உச்சக்கட்ட அழுத்தங்களையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இவை தொடர்பான சில முக்கியமான விடயங்களை முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இந்த அழுத்தங்களுக்கு அமைவாகவே இவ்வாறான ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் மூலமாக PMF படைகளுடைய காத்திப் ஹிஸ்புல்லா படைகளுடைய இன்னுமேனி எதிர்ப்பற்று முக்கியமான தளங்களை குறிவைத்து தாக்குவதற்கும் முக்கியமான தலைமைகளை படுகொலை செய்வதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. மேலும் இவற்றை பயன்படுத்தி ஈராக் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தலைமை அதிகாரிகள் ஈராக்கிய தலைமைகளுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கத்திற்குட்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால் இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஈராக்கிய தனிநபர்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் நாங்கள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களின் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதற்கு பிறகும் ஈராக்கிய அரசாங்கம் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தவறினால் வாஷிங்டன் ஈராக்குக்கு உச்ச பதிலடிகளை வழங்கும் என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் ஈராக்கிய தலைமைகளிடத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தின் மூலமாக ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனிநபர்கள் மற்றும் முக்கியமான நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்குமே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள்.
அமெரிக்காவினுடைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈராக்கிய பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் ஷக்வான் அப்துல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குர்திஸ்தான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து யார் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள், எந்த ஆயுத குழுக்களினால் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் ஈராக்கிய அரசாங்கம் நன்றாகவே புரிந்து வைத்துள்ளது. மேலும் தேவைப்பட்டால் நாங்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதனையும் அவர்களுடைய பெயர் பட்டியல்களையும் வெளியிடுவோம். இந்த தாக்குதல்கள் தொடர்பான முழுமையான தெளிவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களையும் ஈராக்கிய அரசாங்கம் தெளிவாகவே புரிந்து வைத்துள்ளது என்பதனை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஈராக்கினுடைய துணை சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அதாவது குறித்த ட்ரோன் தாக்குதல்கள் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்பதனையும் இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் யார் என்பதனையும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும் என்றே ஈராக்கிய பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குர்திஸ்தானினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய ஆயுத குழுக்கள் மூலமாகவே இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமானது அரங்கேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு PMF படைகளை நிராயுத பாணியாக்குவதற்கும் ஈராக்கிய எதிர்ப்பற்றுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கும் அமெரிக்காவோடு இணைந்து துருக்கியும் உச்சக்கட்ட அழுத்தங்களை ஈராக்குக்கு வழங்கி வருகின்றது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசொன்றை ஈராக்கிலே அமைத்துவிட வேண்டும் என்பதற்காக துரோகி அர்துகானும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை ஈராக்கிற்குள்ளே மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் அவசரமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குமாறு துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஈராக்கிலே அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து துருக்கி இவ்வாறு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதை போன்று லெபனானுக்குள்ளே அமெரிக்காவோடு சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து லெபனானினுடைய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் லெபனானினுடைய தலைமைகளுக்கு உச்ச எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருப்பதாக லெபனானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. நாளைய தினம் லெபனானினுடைய பாராளுமன்ற அமைச்சரவையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் லெபனானுக்கான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் ஏனைய உதவிகளையும் முழுமையாக நிறுத்தி விடுவதாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான முழுமையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் லெபனானினுடைய எதிர்கால நிலைமைகள் மோசமடைந்து விடும் என்றும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் லெபனானினுடைய தலைமைகளுக்கு நேரடியான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவும் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகள் லெபனான் பிரதமருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் உச்சழுத்தங்களை வழங்கி இருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் லெபனானினுடைய அரச இராணுவத்திற்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முடிவை நாங்கள் ஒரு பொழுதும் மாற்றவே முடியாது. இந்த முடிவிலிருந்து லெபனானிய அரசாங்கம் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத குழுக்களும் அவர்களுடைய ஆயுதங்களை லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முடிவுகளையும் நாங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக மேற்கொள்வோம் என லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார். அதே போன்று லெபனானினுடைய நீதி அமைச்சர் அடேல் நசார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு மறுப்பது, ஹிஸ்புல்லா முழுமையாக சரணடைவதற்கு மறுப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனானதாகும். ஹிஸ்புல்லா சரணடையாமல் இருப்பது ஹிஸ்புல்லாவினுடைய முழுமையான அழிவை உறுதி செய்ய போகின்றது. மேலும் ஹிஸ்புல்லாவையும் ஏனைய ஆயுத குழுக்களையும் நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக முன்னெடுப்போம் என்றும் லெபனானினுடைய நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது லெபனானிலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஒரு புறம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முடிவுகளையும் எடுப்பதற்கு லெபனானினுடைய அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இன்னும் ஒரு புறம் அடுத்த கட்ட போருக்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். போர்க்காலத்திலே மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் போர்க்காலத்தில் போது பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களும் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அணிதிரட்டல்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நாளைய தினம் லெபனானினுடைய பாராளுமன்ற அமைச்சரவையில் எடுக்கப் போகும் முடிவுகள் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தப் போகின்றது.
அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று காலை பிரித்தானியாவினுடைய உளவு விமானங்களும் பிரான்சினுடைய உளவு விமானங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு விமானங்களும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அணிதிரட்டல்கள் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் முக்கியமான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த உளவு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கும் செயற்பாடுகளில் பிரித்தானியாவும் பிரான்சும் லெபனான் அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய செயற்பாடின் போது லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் லெபனானினுடைய அரசு இராணுவத்திற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிராக லெபனானினுடைய அரசு இராணுவத்தினை வலுப்படுத்துவதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பிரான்சும் பிரித்தானியாவும் அறிவித்துள்ளது. எனவே லெபனானினுடைய நிலைமைகள் உச்ச பதற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவில் உள்ள இஸ்ரேலிய கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களை ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஹமாஸுக்கு வழங்க வேண்டும் என நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லா நாடுகளுக்கும் செய்திகளை அனுப்பி வைத்திருந்தார். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்மொழிவுகளை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைக்கப் போவதாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நாளைய தினமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த முன்மொழிவுகளை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப் போகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் விசேட ஊடக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். காசாவிலே இஸ்ரேலிய கைதிகளின் நிலைமைகள் மோசமாக இருப்பதை நினைத்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக விடுவிக்க வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குகின்றோம். அத்தோடு பலஸ்தீனிய அரசை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் பின்வரும் 3 நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மேலும் பலஸ்தீனிய தேசம் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களும் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகளையும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் வெளிப்படுத்தி இருந்தார். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட ஊடக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய கைதிகள் தொடர்பான ஹமாஸின் காணொளிகளை பார்வையிட்டு நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். மேலும் காசாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்ரேலிய கைதிகளை மீட்டெடுப்பதற்காக செஞ்சிலுவை சங்கம் காசாவிற்குள்ளே நேரடியாக களமிறங்கி இஸ்ரேலிய கைதிகள் தொடர்பான நிலைமைகளை அவதானிக்க வேண்டும் என்றும் அவர்களை மீட்பதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை விடுத்துள்ளேன். அத்தோடு நாங்கள் இந்த போரிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கைதிகளை மீட்டெடுத்து ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை முன்பை விட எனக்கு தற்போது அதிகரித்துள்ளது. இதனால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அபு உபைதா அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். எங்களிடம் இருக்கக்கூடிய எதிரியின் கைதிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் மருந்து பொருட்களை வழங்குவதற்கும் அவற்றை காசாவிற்குள்ளே கொண்டு வருவதற்கும் செஞ்சிலுவை சங்கமானது கோரிக்கைகளை முன்வைத்தால் அவற்றுக்கு சாதகமாக பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எதிரிகளின் கைதிகளுக்கு உணவுகளையும் மருந்து பொருட்களையும் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் இதற்கு ஈடாக காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களுக்கும் தேவையான உணவுகள் அனுமதிக்கப்பட வேண்டும். ரஃபா கடவை பிரதேசமும் ஏனைய தாழ்வாதார பிரதேசங்களும் முழுமையாக திறக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த உணவுகளும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். இவ்வாறு காசா முழுவதும் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்பெதிரி வான்வழி தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக எதிரியினுடைய கைதிகளுக்கு மருந்து பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக அனுமதிப்பதற்கு உதவ முடியும். அத்தோடு நாங்கள் வேண்டுமென்றே எதிரியினுடைய கைதிகளை பட்டினியில் வாடவிடவில்லை. பலஸ்தீனிய போராளிகள் உண்ணக்கூடிய உணவுகளையே பலஸ்தீனிய மக்கள் உண்ணக்கூடிய உணவுகளையே நாங்கள் எதிரியினுடைய கைதிகளுக்கும் வழங்கினோம். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் பட்டினியினால் வாடும்போது எதிரியின் கைதிகளுக்கு மாத்திரம் எங்களால் சலுகைகளை வழங்க முடியாது என குறித்த அறிக்கையில் அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளுமாறு மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸினுடைய தலைமைகள் மத்தியஸ்தர்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் காசாவிற்குள்ளே குறைந்தது 500 உணவு வண்டிகளாவது அனுமதிக்கப்பட வேண்டும். மத்தியஸ்தர்கள் என்கின்ற வகையில் நீங்கள் இதற்கான அழுத்தங்களை வழங்குங்கள். அதற்கு பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைமைகள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அடுத்து நெட்டன்யாஹுவுக்கும் ஸ்மொட்ரிச்சுக்கும் பென்கோவிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியான எல்சமருக்கும் இடையில் முருகல் நிலை உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ராணுவ தலைமை அதிகாரி எல்சமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு காசாவிலே என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான கட்டளைகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. காசாவிலே நாங்கள் மேற்கொண்ட கிடியோன் சரியோட்ஸ் தாக்குதல்கள் நிறைவடைந்துள்ளன. மேலும் இதற்கு பிறகு அடுத்த கட்டத்தினை அரசியல் தலைமைகளே தீர்மானிக்க வேண்டும். காசாவிலே போரை தொடருவதற்கு அரசியல் தலைமைகள் கட்டளைகளை வழங்கினால் நாங்கள் காசாவில் போரை தொடருவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். ஆனால் ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கு 2 தொடக்கம் 5 வருடம் வரையில் செல்லும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு பணைய கைதிகளை மீட்டெடுப்பதே சிறந்த முடிவாக அமைந்திருக்கும். பேச்சுவார்த்தை மூலமாக ஒப்பந்தம் ஒன்றை அடைவதற்கும் இஸ்ரேலிய ராணுவம் தயாராகவே இருக்கின்றது. காசாவிலே இஸ்ரேலிய ராணுவத்தினால் அதிக நாட்களுக்கு நீடித்திருக்க முடியாது. இவ்வாறு நாங்கள் நீடித்திருப்பது எங்களுடைய ராணுவ படைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களையே ஏற்படுத்திவிடும். இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ தலைமை அதிகாரி எல்சமர் நேற்று நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அத்தோடு எல்சமரினுடைய கருத்துக்களுக்கு நெட்டன்யாஹுவும் ஸ்மொட்ரிச்சும் பென்கோவிரும் தொடர்ச்சியான மறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் நாளைய தினம் நெட்டன்யாஹு காசா தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவிலே போரை தொடருவதற்கான இறுதி முடிவுகளை நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் அறிவிக்கும் என்றும் அடுத்த கட்ட திட்டங்கள் தொடர்பான முக்கியமான அறிவித்தல்கள் வெளியிடப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர்களும் தளபதிகளும், ஷின்பெட் மற்றும் அமான் உளவு பிரிவினுடைய முன்னாள் தளபதிகளும் தலைவர்களும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளும் தலைமைகளும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். மேலும் குறித்த கடிதத்திலே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தத்தினை நீங்கள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்க வேண்டும். இந்த போர் விரிவடைந்து செல்வதனால் இஸ்ரேலினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மிகப்பெரிய மூலோபாய தோல்விகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நெட்டன்யாஹுவினுடைய இந்த விரிவாக்கம் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதனால் அவசரமாக யுத்தத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கான அழுத்தத்தினை நீங்கள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்க வேண்டும் என முன்னாள் மொசாட் தலைமை அதிகாரிகளும் இராணுவ தலைமை அதிகாரிகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதத்தினை அனுப்பியுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அழிவுப்பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நெட்டன்யாஹுவை தடுத்து நிறுத்துமாறு முன்னாள் மொசாட் தலைமைகளும் இராணுவ தலைமை அதிகாரிகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சியுள்ளார்கள். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதல்களில் 90க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக காசாவின் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி மற்றும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்து 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் அபு அலி முஸ்தபா படையினரோடு ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.